அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சுடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிறேன். தோசையாம்மா? இந்த தோசைக்கு என்னம்மா சட்னி வைக்க போறீங்க? வேர்க்கடலை கார சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. அப்படியாம்மா? சூப்பர்மா. நானே சொல்லலாம் நம்ம காரமா ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. செய்யலாம் கூட போன்ல கூட செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க வேர்க்கடலை கார சட்னி செஞ்சு காட்டுங்கம்மான்னு. அதாவது அம்மாட்ட சொல்லியிருந்தது ஞாபகம் வச்சிருந்திருப்பாங்க போல. அதனாலதான் சரிங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்கம்மா. சரிம்மா, நானே இன்னைக்கு சொல்லலாம்னு இருந்தேன். இன்னைக்கு செய்யுங்கம்மா ரெடி பண்ணிதான் இருக்கிறேன், செஞ்சிடலாம்ப்பா. சரிம்மா. என்னம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னு நீங்க இப்பதான் பூண்டே உரிச்சிட்டு இருக்கீங்க போல. இது ஈஸியா செஞ்சிடலாம்ப்பா. இந்த சட்னி ஈஸியா அரைச்சிடலாம் சீக்கிரமே. அவ்வளவுதான், அது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும்பா. சரிம்மா. பூண்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் நைட்டே உரிக்கலாம்னு சொல்லிட்டு உரிச்சுன்னு இருந்தேன். நீதான் வாமா வாமான்னு கூப்பிட்டுனே இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மறந்து அப்படியே விட்டுட்டோம். அதான் காலைல சரி நைட்டு தானே எப்பவுமே கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம், அதனால கூப்பிட்டேன். அதனால சரி வச்சுட்டு வந்துட்டேன். சாயங்காலத்துக்கு தாங்கம்மா எப்பவுமே அரவிக்கு வந்து வேலைக்கு விட்டு வர்றாரு இல்லையா? அப்ப போயிட்டு மேல போயிட்டு மாடியில உட்காந்து அப்பதான் கொஞ்ச நேரம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு சொல்லுவாப்புல. அதெல்லாம் கேட்டீங்கன்னு இருந்துட்டு வருவோங்கம்மா. இந்த கார சட்னிக்கு தான் தேவையான பொருள்னு பாக்கலாங்களாங்கம்மா. பாத்தீங்கன்னா வெங்காயம் தான் பெருசா ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் சின்னதா ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாமே ஒண்ணு போதுமாமா? கொஞ்சம் சட்னி தான் அரைக்க போறோம். இது அப்புறம் ஜாஸ்தியான வேஸ்டா தான் ஆயிடும் சட்னி. ஆமாமா, நிறைய வாட்டி அதிகமா செஞ்சுட்டு வேஸ்ட் ஆயிடும். அதனால கொஞ்சமா திட்டமா செஞ்சுக்கலாம். நிறைய வேணா அதிகமா போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லாமே. சரிம்மா, அடுத்துமா இப்ப பூண்டு கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது 2 காஞ்ச மிளகாய் தாளிக்கலாம்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வச்சுக்கிறேன். குண்டு காஞ்ச மிளகாய் அழகா இருக்கும். குண்டு காஞ்ச மிளகாய் தாளிச்சா நானே இனிமே இதை கொஞ்சம் வாங்கிக்கணும்னு ஆசையா நினைக்கிறேன். குண்டு அழகா இருக்கும். ஊர்ல எல்லாம் நிறைய வரும்ல இது. இது பார்த்தா வாங்கின மிளகாய் இருந்துச்சு, ஒண்ணு இருந்துச்சு, அதான் எடுத்துக்கணும்ப்பா. கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கலாம்ப்பா. நல்லா ஒரு பெரிய பத்தியா ஒரு பத்தை எடுத்துக்கினேன். கருவேப்பிலைப்பா தாளிச்சிக்கலாம். அந்த கருவேப்பிலை வச்சு வேர்க்கடலை கார சட்னி சொன்னேன் இல்லையா? அதனால வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிறோம்ப்பா. கொஞ்சமா புளி நான் கழுவிட்டு தண்ணியில நினைச்சு வச்சுக்கிறேன். ஈரமா இருந்தா அரையும் இல்லையா? அதனால நினைச்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கடலை பருப்புப்பா கொஞ்சம் வந்து போட்டு வதக்கி அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சும்மா 2 போட்டு தாளிப்போம் இல்லையா? அதுக்கு உளுத்தம் பருப்புப்பா, கடுகு, எண்ணெய் வச்சிருக்கிறோம். எண்ணெய் அதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி வந்து ஊற்றி அரைச்சிக்கலாம்ப்பா கொஞ்சம் தேவையான அளவுக்கு. சரிம்மா, ஸ்டார்ட் பண்ணிடலாமாம்மா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. நம்ம முதல்ல இந்த வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்கம்மா. நம்ம அரைக்கு தானே போறோம், ரொம்ப பொடியா கட் பண்ண வேணாம். திட்டமா அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கார சட்னி பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் கார சட்னி வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் கடலை பருப்பு இந்த மாதிரிலாம் வச்சு அரைப்போம். நம்ம ஜெயிச்சு தாங்கம்மா சொல்லி தந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு வந்திருந்தாங்க இல்லையா? அப்போ ஒரு நாள் அரைச்சி கொடுத்தாங்க. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க அந்த வேர்க்கடலை கார சட்னி. அதனால தான் நம்ம ஒரு நாள் அரைச்சிருந்தோம். அருவி அதை பார்த்துருந்து அம்மா அடிக்கடி வெறும் கார சட்னி அரைக்கட்டாப்பான்னு கேட்டா வேர்க்கடலை கார சட்னி அரைமா, வேர்க்கடலை கார சட்னி அரைமா, நல்லா இருக்குது அப்படின்ற. சூப்பரா இருந்துச்சுமா உண்மையாவே. அதனாலதான் இன்னைக்கு நம்ம செய்யலாங்கம்மா. எல்லாமே வீட்லயே இருக்கிற பொருள் தானே இது. சரிம்மா. வேர்க்கடலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லப்பா. அதுதான் அதான். ஒரு வெங்காயம் அரிய மறந்துட்டீங்க போலியம்மா? இதுவா? இது அரையறதுக்கு இல்லப்பா. தோசை கல்லுக்கு தேய்ச்சாதான் தோசை நல்லா வரும். அதனாலயாம்மா? வெங்காயம் தேய்ச்சோம்னா தோசை நல்லா வரும். அதுக்கு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நீட்டா பூம்பு மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கணும். நம்மளுக்கு புளியும் இப்படி வசதியா இருக்கும். அதுக்காக ஐயோ கீழே போட்டீங்கம்மா. இந்த புடியை புடிச்சிக்கின்னு தேய்க்கலான்ட்டு தான் இந்த மாதிரி நீட்டா எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ஐடியா. தேங்காவை நல்லா துருவிக்கலாம், அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்மா. வெங்காயத்துக்கு தோலை உரிச்சு வச்சுக்கலாம்ப்பா. தோசை கல்ல தேய்க்கிற வெங்காயம் தானே இது? ஆமாப்பா. நல்லா காஞ்சிச்சுப்பா. ஒரு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி எப்படி போகுது பாருமா? தண்ணில ஒரு சொட்டு இருந்துச்சு இல்லப்பா. தண்ணியில எண்ணெய் போட்டு நம்ம சிறுன்னா. ஆமாமா. அதனால நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாமா? நம்ம கொஞ்சமா இப்ப எண்ணெய் ஊத்தி இந்த வேர்க்கடலை வச்சுக்கிறோம் இல்லையா? அதை வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கணும்ப்பா. சின்ன தீய வச்சுட்டு பொறுமையா செவுக்க வறுத்துக்கணும்ப்பா. நல்லெண்ணெயில வறுக்கிறீங்களாமா? நல்லெண்ணெய்லப்பா, வேர்க்கடலை வாசனை. ஓ, வேர்க்கடலை நல்லெண்ணெய் வாசனை வருதா? நல்லெண்ணெய் வாசனை வருதுப்பா. நான் நல்லெண்ணெய் ஊற்றி வறுக்கிறீங்கன்னு நினைச்சோமா. வேர்க்கடலை நல்லா செவந்துச்சுப்பா. நம்ம இப்ப எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இப்ப
இப்போ நம்ம கொஞ்சம் இது கூடவே இதெல்லாம் வதக்கத்துக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா அதுலேயே. ஏற்கனவே எண்ணெய் இருக்கு, அதனால கொஞ்சமாக ஊற்றினா போதும். அது கூடவே நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம கொஞ்சமா செய்த 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறோங்கம்மா, சின்ன டீஸ்பூன்ல. நீங்க கொஞ்சம் அதிகமா செஞ்சீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டுக்குங்க. வேர்க்கடலையும் அதே மாதிரி தானேம்மா? அதிகமா நம்ம அதிகமா போட்டா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் அதிகமா செய்தோம்னா நம்ம அதுக்கு இப்போ கொஞ்சம் தானே செய்யறோம். காஞ்ச மிளகாய் ஓட்டை போட்டு இதுலயே போட்டுக்கலாம்ப்பா. நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சிவந்து ஒன்று வச்சுக்கலப்பா, பூண்டு அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் தாளிக்கிறதுக்கு தனியா வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு சிவந்துச்சுப்பா, நம்ம இப்போ பூண்டு போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம் வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடணும்ப்பா. கொஞ்சம் கொத்தமல்லி டப்பா எடுத்துன்னு வரையப்பா, மறந்துட்டேன். எடுத்துட்டு வரேம்மா. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம், ஒரு வாசனைக்காக நல்லா இருக்கும். நம்ம தண்ணியில போட்டு அலசிட்டு கொஞ்சம் சின்னதா பண்ணி இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு போட்டுக்கலாம். வெங்காயம் இன்னும் வதங்கலையாம்மா? வெங்காயம் வதங்கல, வதங்கிட்டோம்பா. வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கட்டும்பா. ஏன்னா நம்ம அரைச்சி அப்படியே ஒண்ணும் வதங்க போறது இல்லை இல்லையா, அப்படியே தாளிச்சிட போறோம். அதனால நல்லா வெங்காயம் பச்சை வாசனை போறதுக்கு நான் சிவக்கு வதந்துட்டோம்பா. இப்ப இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி அழகா வறந்துச்சுப்பா. தக்காளி வச்சுக்கிறேன் இல்லையா, அது போட்டுக்கலாம். வெங்காயம் அதிகமா இருக்கணும், தக்காளி கொஞ்சம் கம்மியா இருக்கணும்பா. இன்னும் புளியும் கொஞ்சம் போடுறோம் இல்லையா, ரொம்ப புளிப்பு வேணாம். இது கூடவே தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்கலாம்ப்பா. நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம், அப்புறம் பத்தலைனா கூட போட்டுக்கலாம்ப்பா. என்னம்மா எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்கு, லைட்டா எண்ணெய் ஊத்திக்கலாமாம்மா? வேணாப்பா, வேர்க்கடலை இருக்குது இல்லையா, ஆமா வேர்க்கடலை எண்ணெய் இருக்கு, அது போட்டு அரைச்சோம்னா போதும். அந்த அளவுக்கு எண்ணெய் நம்ம தாளிப்போம் இல்லையா கொஞ்சம், அதனால எண்ணெய் இதுவே போதும்ப்பா. சரிம்மா. எண்ணெய் இல்லாம ட்ரையா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் சின்ன தீயே வச்சு நம்ம நல்லா வதக்க தானே போறோம். புளி ஊற வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த புளியும் போட்டுக்கலாம்ப்பா. இந்த புளியில கொட்டை இருக்குதுப்பா, அதுதான் எடுத்துன்னு தெரியாம ஊற வச்சுட்டேன்னா மிக்சியில போட்டு அரைக்கும் போது கொட்டை போட்டு அந்த மிக்சி இதுவாயிடுது. இது ஊர்ல இருந்து எத்தனை அந்த புளி இல்லையா, சின்ன சின்ன கொட்டையா இருக்குதுப்பா, அதனால. நம்ம இது கூடவே இப்ப தேங்காய் வச்சுக்கிறோம்லப்பா, தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம்ப்பா. வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கிறோம்லப்பா, வேர்க்கடலையும் கூடவே போட்டுக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா போட்டுடுறீங்க? ஆமா, அப்படியே அரைச்சி அப்படியே தாளிக்க போறோம்லப்பா, அதனால எல்லாமே இதை ஒன்னா போட்டுக்கலாம்ப்பா. கொத்தமல்லி கூட வச்சுக்கிறோம் இல்லையா, இதையும் நல்லா பொடியா கிள்ளி எல்லாமே நல்லா அழகா வறந்துச்சுப்பா. ஆமாமா, நல்லா சூப்பரா இருக்குமா. நம்ம இப்ப எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. சரிம்மா. வேர்க்கடலை நல்லா அரைச்சுப்பா, இப்ப போட்டு அரைச்சிடலாமா? அரைச்சிக்கலாமா. பாக்கிறதுக்கு வேர்க்கடலை கார சட்னின்னு சொல்றோங்கம்மா, ஆனா பாத்தீங்கன்னா காரம் நம்ம கம்மியா தான் போடுவோம். நீங்க தேவையான அளவு போட்டுக்குங்க. நம்ம முதல்ல தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கலாங்கம்மா, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம்லப்பா, இப்ப தண்ணி விட்டு இப்ப அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரைக்கணுமாமா? கொஞ்சம் நல்லா அரைக்கணும்ப்பா. இப்படி இருக்குது இல்லையா, கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை போட்டதுனால வாசனை வருது. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைக்கலாம், ரொம்ப ஒரே ஊத்த முடியாது. நம்ம அரைஞ்சு முடிஞ்சிச்சாமா? அரைஞ்சிச்சுப்பா, இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்ப நம்ம தாளிக்கு போறோம் இல்லையா, இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம்ப்பா. இந்த சட்னி அப்படியே நம்ம சாப்பிடனா கூட சாப்பிடலாங்கம்மா, நல்லா டேஸ்டா இருக்கு, சூப்பரா. எல்லாமே வேற எண்ணெயிலே வதக்கிட்டோம் இல்லையா, நம்ம தாளிச்சு இந்த மாதிரி திக்காவே வச்சு இந்த மாதிரி சாப்பிடனாலும் சாப்பிடலாம். இப்ப நம்ம தேவையான தண்ணி விட்டு நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிடறோமோ கலக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிடலாம். நம்ம இப்போ தோசைக்கு தான் போட்டுனே சாப்பிட போறோம். நம்ம தண்ணி ஊத்தி கலக்கிக்கலாமா? இப்ப நம்ம தாளிச்சிக்கலாங்கம்மா. கருவேப்பிலை நான் ஏற்கனவே கழுவி வச்சுட்டேன். இது பாத்தீங்கன்னா நம்ம 2 காஞ்ச மிளகா தான் போட்டுக்கிறோம், இந்த அளவுக்கு கலர் வந்துக்குது. இன்னும் நம்ம காரம் அதிகமா சாப்பிடற மாதிரி இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டோம்னா இன்னும் டார்க்கா கலர் அழகா வரும். நம்ம இப்ப தாளிச்சிடுவோமா? செம்ம டேஸ்ட்டுமா. நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ப்பா. வேர்க்கடலை போடுறோம் இல்லையா, நம்ம இப்ப தாளிக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம எல்லாமே வதக்கிட்டுக்கிறோம், இந்த கடுகுலாம் பொரியும் இல்லையா, அதுக்கு ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கடுகு அதிகமா போடுவேன்.
அது கூடவே கொஞ்சமா கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம், வேணா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கடுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வெளியில எல்லாம் தெரிக்குதுமா. ஆமாப்பா, அது கூட கொஞ்சம் உத்தம் வருது, சின்ன தீயா வச்சுக்கிறோம்ப்பா. கடாய் மேல நம்மளுது சின்னது இல்லம்மா. சின்னதுப்பா. இப்போ நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாய் வச்சுக்கிறோம்லப்பா, அது கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். சில்லி போட்டுக்கலாம், முழுசா போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான்ப்பா. நல்லா வரைஞ்சிச்சிங்கம்மா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நம்ம சட்னியை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் திட்டமாக இப்போ தோசைக்கு சாப்பிட போகிறோம்லப்பா, தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கலாம்ப்பா. இப்போ தாளிச்சிக்கிறப்பா இப்போ போட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணிக்கலாம்ப்பா, பிடிச்சிக்கிட்டு தேய்க்கிறதுக்காக தோசைக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம்ப்பா. வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிக்கலாம்ப்பா. மாவுல நான் ஏற்கனவே உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேங்கம்மா. இப்போ தோசை சுட்டுக்கலாம். தீ சின்னதாக வச்சுக்கிறேன்ப்பா. நல்லா பெரிய தோசை. பெரிய தோசையா சுடுறேன்ப்பா. போதும்மா. சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம்ப்பா. அங்க பாருப்பா, தோசை எப்படி தானாவே தூக்கிட்டு வருது பாத்தியா? ஆமாமா. அது ஃபுல்லாவே நல்லா மாவு உள்ளவே வெந்துரும். வெந்துச்சுன்னா நம்ம ஒரே வாட்டியை கூட இப்படி மடிச்சு எடுத்துக்கலாம். அழகா ஒட்டாம வருதுமா. அது வந்துரும்ப்பா. இது நம்ம இதுலயே அடிக்கடி பழகிட்டோம் இல்லையா, பழகின கல்லுன்றதால சூப்பரா இருக்குமா. அப்படி இப்படி எடுத்துக்கலாம்ப்பா. திருப்பி கூட போட வேண்டியதில்லை, ஒரே 2 பக்கமும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஒரே பக்கமும் வச்சாலும் வெந்துடும். நம்ம அழகா வேர்க்கடலை கார சட்னியும் தோசையும் செஞ்சு முடிச்சிட்டோங்கம்மா. வாங்கம்மா, எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இந்த தோசை சின்னதா ஊத்தணும், சரி இந்த மாதிரி பெருசா ஊத்தணும் இல்லையா. இந்த மாதிரி கல் தோசை மாதிரி வேணும்னாக்கா இந்த மாதிரி சுட்டுக்கலாம். இது ஆனா திருப்பி போடணும்லம்மா. இது திருப்பி போடணும்ப்பா. இது ஒரு வெள்ளையா வருது இல்லையா, இந்த மாதிரி இருந்தா கல் தோசையாமா சின்னதா செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த தோசை வந்து பாத்தீங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும். மொறு மொறுன்னு கேப்பீங்களே, ஒரு நாளைக்கு அம்மா மொறு மொறுன்னு தோசை சுட்டு கொடுன்றீங்களா, அதுக்காக இந்த மாதிரி சுட்டுறோங்கம்மா.